பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம் மனதை குறித்து தொடர்ச்சியாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். மனதில் இருக்கிற வெற்றி வாழ்க்கையில் வெற்றி. மனதிலே நம் சுகத்தை சிந்திக்கும்போது சரீரத்திலே நாம் சுகத்தை பார்க்கலாம். மனதிலே நம் ஐஸ்வர்யத்தை சிந்திக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த ஐஸ்வர்யத்தை நம்ம பார்க்க முடியும். அப்படி என்றால் வேத வசனம் சொல்லுகிறது, ரோமர் 12:2 சொல்லுகிறது, தேவனுடைய பரிபூர்ணமும் நன்மையும் தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டும் என்றால் உங்கள் மனம் புதிதாக வேண்டும், உங்கள் மனம் மறுரூபமாக வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆனால் அப்படினாலே நம்முடைய மனதை புதிதாக்க நாம் எங்கே போக வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை தான். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் நம்முடைய மனதை எப்படி, நம்முடைய மனதினுடைய அந்த நடவடிக்கையை, அந்த மனதை சற்று நாம் ஆராய வேண்டும். கடந்த வாரத்தில் நம்ம சிந்தித்தோம், நம்முடைய மனம் கடந்த காலத்துக்கு கடந்து செல்லும், நிகழ்காலத்துக்கு கடந்து செல்லும், எதிர்காலத்துக்கு கடந்து செல்லும். நம்முடைய மனதிலே நாம் கடந்த காலத்துக்கு போகும்போது ஆண்டவர் இதுவரை செய்த நன்மைகளை மாத்திரம் நினைக்கணும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்போது அவர் செய்த நன்மையை, வெற்றியை தாவீது நினைத்தான். ப்ரெசண்டில் நாம் இருக்கும்போது நிகழ்காலத்தில் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் உன்னதத்தில் இயேசுவோடு அமர்ந்திருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். எதிர்காலத்தில் சிந்திக்கும் போது நம்ம கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்போது நம்முடைய மனதிலே கடந்த காலத்திலும் வெற்றியை சிந்திக்க வேண்டும், நிகழ்காலத்திலே கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்று சிந்திக்க வேண்டும், எதிர்காலத்திலேயும் நாம் விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும் என்றெல்லாம் நம்ம சிந்தித்தோம். இந்த நாளிலும் கூட சங்கீத புஸ்தகம் 133 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஜீசஸ் நேம். நம்முடைய மனதிலே நம்முடைய மனம் அன்பினால் காக்கப்பட வேண்டும். நம்முடைய மனதில் சில நேரங்களில் வேதனைகள், வெறுப்புகள் இதெல்லாம் வந்து விடுகிறது. ஆனால் நம்முடைய மனம் எப்படி காக்க வேண்டும் என்றால் வேத வசனம் சொல்கிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இங்கே சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கலாமா? மைக்கில் வாசிங்க. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது பாருங்கள், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, நம்முடைய ஒரு மனம் ஒருமித்துனா அந்த இடத்துல என்ன வேண்டும்? ஒரு மனம். அந்த ஒரு மனதிலே அன்பு உருவாக வேண்டும். நம்முடைய மனதில் அன்பு குறையுமானால் நம்முடைய மனதில் குழப்பம் வந்துடும், கசப்பு வந்துடும், வெறுப்பு வந்துடும். அதனால தான் பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 13 அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சினமடையாது, அன்பு தற்பொழிவை நாடாதுன்னு. அப்போது நம்முடைய மனதிலே முதலாவது நாம் எல்லா சூழ்நிலையிலும் அன்பை வைக்க வேண்டும். அன்பு, அப்பொழுது நம்முடைய மனதில் அன்பை வைக்கும்போது தான் நம்முடைய மனதில் வேதனையோ கவலையோ கசப்போ அந்த போராட்டங்கள் என்ன செய்யாது, மனதில் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொரு என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். அப்போ அன்பு தான் அந்த நம்முடைய மனதை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய மனதில் எப்போதும் அன்பு இருக்க வேண்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டது. இங்கே சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது அங்கே நன்மையும் ஆனந்தமும் உண்டாகுதான். யாருக்கு நன்மையும் ஆனந்தமும் உண்டாகும் என்றால் மனதிலே அன்பு இருப்பவர்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். மனதில் கசப்பு, வெறுப்பு, கோபம், முறுமுறுப்பு அப்படிலாம் இருந்தால் அங்கே நன்மையும் ஆனந்தமும் என்ன செய்யாது? உண்டாகாது. பிரைஸ் தி லார்ட். அப்போது நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் 2வது காரியம், நம்முடைய மனதை பரிசுத்த ஆவியானுடைய
அபிஷேகத்தினால் நிரப்ப வேண்டும். எல்லா காவலோடும் உன்னுடைய மனதை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படுமா. அப்போ நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, நான் நிறைவாக இருக்கிறேன், ஆவியானவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. முதலாவது நம்முடைய மனதில் அன்பை வைக்கும்போது நமக்கு ஆனந்தமும் நன்மையும் உண்டாகுங்க. நம்ம மனதில் எப்போயா குழப்பம் வருது, கசப்பு வருதுன்னா நம்ம யோசித்து பார்க்கணும், யாரையாவது மன்னிக்காமல் போயிட்டேன். ரைஸ்லா, யாரு மேலேயும் கோபம் எனக்கு நெஞ்சிருச்சு வந்துருச்சு. கோபம் வந்தோடனே பாருங்கள், சில மனிதர்கள் ரோட்டில் கோவப்பட்டுட்டு ஃபோனில் பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்படி கத்தி பேசுகிறாங்க, அப்படி திட்டுறாங்க. ஏன்னா கோபம் அது ஒரு ஆதாங்கம், வெறுப்பு. அப்போது தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனதை காத்துக்கொள்றதுக்கு ஒரு வழி, தேவ ஆவியானவருடைய அன்பை நம்ம மனதில் எப்போதும் வச்சுக்கணும். பிரைஸ்லா. பாருங்கள், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை கூட வாசித்துடலாமா? ஏன்னா அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, மைக்கில் வாசிங்க. நான் மனுஷ பாஷைகளும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அன்பு. அடுத்தது, நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எப்போ பார்த்தீங்க எவ்வளவு வரங்கள் இங்கே கிரியேட் செய்து பாருங்க. அது இருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லையே. நம்ம மனசை எப்படி காத்துக்கணும் பாருங்க. 3வது வசனம், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் இல்லை. நான் அந்நிய பாஷை பேசினாலும் தீர்க்க தரிசனம் பேசினாலும் வரங்களை பயன்படுத்தினாலும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறான், காண்கிற சகோதரி இடத்தில், அப்போ உறவினர்களிடத்தில் கிறிஸ்து உன்னை மன்னிப்பது போல நீ மற்றவங்களை மன்னிக்கணும். சபையில் பாருங்கள், சபை இங்கே ஒரு மனமுள்ள கூட்டமாக இருக்கணும். அல்லேலூயா. சபை முடிஞ்சோன்னு எல்லாத்தையும் பார்த்து கை கொடுத்துட்டு சந்தோஷமாக போகணும். சபையிலே உங்களால் ஒருமனப்பட முடியலன்னா எந்த இடத்துலையும் உங்களால் ஒருமனப்படவே முடியாது. ஏன்னால் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட கூட்டம். இந்த கூட்டத்திலே உங்களால் ஒருமனப்படலைன்னா உங்கள் வாழ்க்கையில் எங்கேயுமே ஒருமனம் படவே முடியாது. அப்போது சபை முடிந்தால் சபை எல்லாத்தையும் பார்த்து சிரித்து கை கொடுத்துட்டு, ஒரு சில குறைகள் இருக்கும், இல்லைன்னு இருக்குது, அவங்க எல்லாரும் மன்னித்து, ஏன்னா கிறிஸ்து நம்மளை மன்னித்தது போல் நாமும் என்ன செய்ய வேண்டும், நம்மளாம் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அவயமாக இருக்கிறோம். பாருங்க, நமக்கு உண்டான அத்தனை சொத்தையே கொடுத்தாலும் அன்பு இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை. அப்போ நம் மனதை அன்பை வைத்து தான் நம்முடைய மனசை காத்துக்கணும். நம்முடைய மனது எப்போதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னா அங்கே ஏதோ ஒரு அன்பு நினைச்சு குறைந்து விட்டது. அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்கள். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. இருமாப்பாய் இராது. வைராக்கியமாய் இராது. அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. சினமடையாது. கோபமடையாது. தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க இந்த லிஸ்ட். இது எந்த அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மனிதனுடைய அன்பு அல்ல. நம்முடைய அன்பு மாறும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய அன்பு. நீங்கள் தேவனுடைய அன்பை நீங்கள் நானும் பெற்றிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கோபம் வரலாம், கசப்பு வரலாம், வைராக்கியம், ஆனால் தூக்கி போட்டுருணும். சூரியன் அஸ்தமிக்கு முன்பாக உங்களுடைய எரிச்சல் தனியே கடவுது. பார்த்தீங்களா? அல்லேலூயா. எல்லாரையும் மன்னிக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும். கிறிஸ்துவின் சரீரத்தில் நம்ம அவயமாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய மனதில் அன்பினால் நம்ம மனசை நிரப்பிட்டா நமக்கு ஒன்று நடக்கும், நன்மையும் ஆனந்தமும் உண்டாகும். சகோதரிகள் ஒருமித்து
இப்போ வாசம் பண்ணுகிற இடம் பிரைஸ்லா நன்மையும் இன்பமாக இருக்கும், அப்படின்னா ஆனந்தமாக இருக்கும். அடுத்த வருஷம் பாருங்க, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். சொல்லுங்க எங்களுடைய இயேசுவின் நாமத்தில் தேவ அன்பு பரிசுத்த ஆவியினால் என் மனதிலே என் இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அன்பை கொண்டு என் மனதை எல்லா சூழ்நிலையிலையும் நான் காத்துக்கொள்வேன். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். அப்போது இந்த அன்பை வைத்து நம்முடைய மனதை காத்துக்கொள்ளும் போது ரெண்டாவது காரியம் ஒன்று நடக்குமா, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அப்படியே கடந்து வருமா. ஹல்லேலூயா. பாருங்கள், சங்கீத புஸ்தகம் 133வது சங்கீதம் 2வது வசனம். அது ஆரோனுடைய சிரசு மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேல். ஆமென், நல்ல தைலத்துக்கா. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் ஓவர்ஃப்ளோ ஆகும். ஏன்னா நம்முடைய இருதயம் அன்பினால் நிரப்பப்படும் போது அன்பின் ஆவியானவர் நம்முடைய மனதை ஆளுகை செய்வார். அந்த அன்பின் ஆவியான மனதை ஆளுகை செய்யும்போது மனதில் கசப்பு, கோபம், வெறுப்பு, மணியாமை எல்லாம் போயிடும். ஹல்லேலூயா. ஆவியானவர் அப்படியே அசைவாடுவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு, இந்த அன்பை பெற்றுக்கொள்ளும் போது அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் ஓவர்ஃப்ளோ ஆகும். தேவ பிரசன்ஸை நம்ம அப்படியே உணரலாம். தேவ பிரசன்ஸை யாரெல்லாம் உணர முடியல அப்படின்னா, ஏதோ ஒரு மனதில் ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு கசப்போ வைராக்கியமோ நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள். கசப்பு வைராக்கியம் இல்லாத உங்களுடைய மனதிலே ஆவியானவருடைய பிரசன்னத்தை நீங்கள் அடிக்கடி உணர முடியும். பிரைஸ்லா. எனக்கெல்லாம் அப்படிலாம் தெரியல பாஸ்டர், ஆண்டோட பிரசன்னமே எனக்கு ஃபீல் பண்ண தெரியல அப்படின்னா, உங்கள் மனதில் கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்கள். உங்கள் மனதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். உங்கள் மனதில் ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் உங்கள் மனதில் என்ன செஞ்சுருக்கீங்க, வைத்திருக்கின்றீர்கள். உங்கள் மனதில் இருக்கிற அந்த கசப்பு, அந்த வைராக்கியம், அந்த கோபம், அந்த காரியத்தெல்லாம் தூக்கி நினைஞ்சிருங்க, போட்டுருங்க. உங்கள் மனதில் அன்பினால் நிரப்புங்க. பிரைஸ்லா. உங்கள் மனதை எப்படி நிரப்பணும், தேவ அன்பினால் நிரப்ப வேண்டும். அப்போது அது எப்படி இந்த அபிஷேகம் என்ன பண்ணுமா, ஆவியானுடைய அபிஷேகம் அப்படியே ஓவர்ஃப்ளோவாக ஆகுமா. நம்முடைய மனது நிறைவாக மனதாக மாற்றப்படும். 3வது வசனம், எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. இது இந்த அன்பினால் உண்டாகிற அந்த அபிஷேகம் அப்படியே ஒரு மேகம் ஒரு மலையை மூடுவது போல, ஹோரிஷா கலாலா, அப்படியே அபிஷேகம் அப்படியே மூடும். பிரைஸ்லா. உங்கள் வாழ்க்கையை அபிஷேகம் மூடும், ஆவியானுடைய பிரசன்னம் மூடும். அப்போ மூடும்போது என்ன நடக்குன்னா, அங்கே ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறார். பிரைஸ்லா. சும்மா இல்லைங்க, தேவ பிரசன்னமாக நம்ம தேவ அன்பை நம்மளோட மனதில் நம்ம காத்துக்கொள்வோம் என்றால், மனது எல்லாம் தேவ அன்பினால் நாம் நிரப்பப்படுவோமானால், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு நன்மையும் ஜீவனையும் அப்படியே பனியை போல அப்படியே ஆசீர்வாதம் மூடிடும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் மூட வேண்டும் என்றால் நம்முடைய மனதை நாம் அன்பினால் காத்துக்கொள்ள வேண்டும். ஒரே ஒரு இதுதான் அந்த அன்பு. பாருங்கள், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, மூன்றும் நிலைத்திருக்குது. ஆனால் அன்பே பெரியது. அப்போது நல்லா புரிஞ்சுங்க. அப்போ மனதில் கோபமாக இருக்குது, மனதில் இருமனமாக, மனதில் குழப்பமாக இருக்குது, ஒன்றும் இல்லை, அன்பு வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. மனதை மன்னிச்சிடுங்க, உடன் பிறந்தவங்களை மன்னிச்சிடுங்க, நமக்கு தீங்கு செஞ்சவங்களை மன்னிச்சிடுங்க, எல்லாத்தையும் மன்னிச்சு அன்பை மட்டும் வெளிப்படுத்துங்க. அன்பு சகலத்தையும். ஏன்னா நீங்கள் அன்பாக இருப்பதுனால் யாருக்கு லாபம் என்றால் உங்களுக்கு தான் லாபம். ஏன்னா உங்கள் மனசு என்ன செஞ்சிட்டு இருக்கும், அன்பு இல்லைன்னா அப்படியே புலம்பும். உங்கள் மனசில் அப்படியே வைராக்கியம் வந்துடும்,
அப்போது அந்த எர்மோன் மேல் வருகிற அந்த ஆசீர்வாதத்தை, அந்த மலை மேலே அந்த பனியை போல் இறங்குற நன்மையை நம்ம பார்க்க முடியாது. பிரேசிலா இயேசுவின் நாமத்தை சொல்லுமா, இயேசுவின் நாமத்தினால எங்கள் மனதில் இருக்கிற எல்லா கசப்புகளை, வெறுப்புகளை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுங்கப்பா. நாங்கள் எல்லோரையும் மன்னிக்கிறோம். யார் மேலேயா உங்களுக்கு கோபம் இருக்குமானால் மன்னிச்சிடுங்க. கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொரு மன்னிங்கள். இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்கள் இரத்தத்தினால் மன்னிக்கிறேன், உங்கள் கிருபையால் மன்னிக்கிறேன், உங்கள் அன்பினால் மன்னிக்கிறேன். அப்பா, உங்கள் அன்பினால் எங்களை மூடுங்க பரிசுத்த ஆவியானவரே. ஓ ராஷா தா ரா கா லா கா லோ பா நிஷா தரே ஓ ரே கா லா தோ ராகா தன்யா ஹோ ஷெக்கல்போ ஓ ரேபே லாபா 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 லா. அங்கே ஜீவனையும் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய ஆவியானவர் கட்டளையிடுகிறார். ஆண்டவரே, எங்கள் அன்புனால் எங்கள் மனதை நாங்கள் காத்துக்கொள்ளும் போது அபிஷேகம் எங்கள் மேல் ஓவர்ஃப்ளோவாய் ஆகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரா ரா ராபா ஷாக்கா லாபா லாபா லா ஓ ராக்கா லாபா ராபா கா லாபா லாபா லா ஓ ராக்கா லாபா ராக்கா லாபா லா ஓ ரிக்கா பாக்கா பா கபி ஷாக்கா லாபா லாபா லா ஓ ரிக்கா லாபா ரிக்கா ரேகோ பா ஷாக்கா லாபா 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 லா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. அஜா உமக்கு கோடி ஸ்தோத்திரம், அஜா உமக்கு கோடி ஸ்தோத்திரம், அஜா உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் உண்மை துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் என்ன செய்கிறாராம்? கட்டளையிடுகிறார். இன்னொரு ஆசீர்வாதத்தை பார்க்க பாருங்க. உங்கள் மனதை நீங்கள் தேவ அன்பினால் காத்து கொள்ளும்போது உங்களுடைய பொருளாதாரமும் ஆஸ்வதிக்கப்படுகிறதா இருக்கிறது, உங்களுடைய சந்ததி ஆஸ்வதிக்கப்படுகிறது. நம்முடைய மனதை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நாம் காத்துக்கொள்ளப் போகிறோம். சங்கீத புஸ்தகம் 112வது சங்கீதத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். சங்கீத புஸ்தகம் 112வது சங்கீதம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். பிரைஸ் காட். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நீங்கள் பற்றுதலாக இருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய வார்த்தை மேலே நீங்கள் நேசமாக இருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தியானிப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய ஆவியான சொல்லார் நீ பாக்கியவான். பிரைஸ்லா. பாருங்கள், நம்ம மனதை நாம் காத்துக்கொள்ளும் போது இந்த அபிஷேகம் நம்முடைய பொருளாதார ரீதியிலையும் ஒரு நன்மையை உண்டாக்குமா? நம்மையும் அந்த அபிஷேகம் எப்படி அங்கே எர்மோன் மேலும் அந்த மலை மேலே அப்படியே பனியை போல் இறங்கும்போது அங்கே ஜீவனின் நன்மையும் கட்டளை. என்ன ஜீவன் நன்மை அப்படின்னா, இங்கே போட்டிருக்குது, இப்போ கர்த்தருக்கு பயப்பட தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் பாக்கியவானாக மாற்றுகிறார். 2வது வசனம் சொல்லுது, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். பிரைஸ்லா. நம்முடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் பலத்து இருப்பார்கள், ஆசீர்வாதமாக இருப்பாங்க. நம்முடைய எண்ணங்களை நம்முடைய சந்ததி மேலே எப்படி வைக்கணும்னா, என் பிள்ளைங்க பலத்திருப்பாங்க, இதுதான் மனதில் வைக்கணும். பிரைஸ்லா. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனை இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் சில போராட்டம் இருக்கலாம். ஆனால் அதை மனதில் என்ன செய்யக்கூடாது? வைக்காமல் நீங்கள் வேத வசனத்தின்படியாக நீங்கள் மனதில் வைக்க வேண்டும். இந்த 1வது சங்கீதம் 133 பார்க்கும்போது ஒரு மனிதன் அன்பினால் ஒரு மனதை காத்துக்கொள்ளும் போது அபிஷேகம் அவனுக்குள் ஓவர்ஃப்ளோ உண்டாகிறது. 2வது வேத வசனத்து மேலே அவன் நம்பிக்கை வைக்கும்போது அவனுடைய சந்ததியும் அவனுடைய குடும்பத்திலையும் அவனுடைய ஆசீர்வாதம் என்ன செய்கிறதா? ஓவர்ஃப்ளோ உண்டாகிறது. பிரைஸ்லா. என் சந்ததி, என் பிள்ளைகள் பலத்திருப்பார்கள், அவன் செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். பிரைஸ்லா. பாருங்க, 3வது வசனம் சொல்லுகிறது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும். நம்முடைய மனதை தேவ அன்பை கொண்டு நம்ம காத்துக்கொள்ளும் போது நம்முடைய குடும்பத்தில் வறுமை இருக்காது. நம்முடைய வீட்டில் என்ன தங்குமா? ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் நிற்கும், உண்டாகும். பாருங்க, 4 செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும்
மன உருக்கமும் நீதியின் உள்ளவன். பாருங்க இந்த மனதை நீங்கள் காத்துக்கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா, சூழ்நிலை இருளாக இருந்தாலும் உங்கள் மனதில் தெளிவு இருக்கும். பிரைஸ்லா, எல்லாம் குழம்பிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. பிரைஸ்லா, புலம்பல் உங்கள் மனதில் என்ன செய்யாது, வராது. பாருங்க, அவன் எப்படி இருக்கான்னா, இந்த அன்பினால் நிரப்பப்பட்ட மனதை தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அவன் இரக்கம் உள்ளவனாய் மன உருக்கம் உள்ளவனாய். ஏன்னா மனதில் என்ன ஆயிடுச்சு, அன்பு நிரம்பிருச்சு. அதனால் அதோடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்குன்னா, இரக்கமும் மன உருக்கமாக இருக்குது. அவன் இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. தன்னிடத்தில் கேட்குறவங்களுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு அவனுடைய வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்கும். ஹல்லேலூயா. ஓவர்ஃப்ளோ, மனதிலே ஐஸ்வர்யம் உண்டாகும், குடும்பத்தில் ஐஸ்வர்யம் உண்டாகும். இந்த பாருங்க, அவன் இறங்கி கடன் கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் அவன் என்ன செய்வாரான், ஆசீர்வதிப்பான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். பாருங்க, அவன் என்றென்றைக்கும், ஏன்னா அவன் மனதில் ஸ்ட்ராங்காக வேத வசனத்தை வச்சிடுறான். ஹல்லேலூயா. கண் மேலே கட்டப்பட்டிருக்க வீடு அசையாது. பிரேஸ்லா. காற்று அடிக்கலாம், புயல் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், ஆனால் நீங்கள் உங்கள் மனதை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு காத்து கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு சேதமும் உண்டாகாது. ஒரு வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அதுக்கடுத்து சொல்லப்பட்டிருக்குது, துர்ச்செய்தியை கேட்கறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடன்னா இருக்கும். பிரைஸ்லா. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடன்னா இருக்கும். ஹல்லேலூயா. என் சந்ததி பலத்திருக்கும், செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். மனதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிள்ளைங்களுக்காக நம்ம மனதில் எதை கொண்டு வரோன்னா, என் சந்ததி பலத்திருக்கும், செம்மையானுடைய ஆசீர்வாதம் பாருங்கள் என்ன உண்டாகுமா, செம்மையானுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் நம்ம மனதில் வச்சு நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம எப்படி ஜெபிக்கிறது அப்படி என்றால், நீங்கள் இந்த வசனத்தை வச்சு தான் ஜெபிக்க வேண்டும். துர்ச்செய்தியை கேட்கறதுனால் என் இருதயம் பயப்படாது, ஏனென்றால் நான் கர்த்தர் மேல் உறுதியாக இருக்கிறேன், அவருடைய வார்த்தை மேல் உறுதியாக இருக்கிறேன். நான் கர்த்தரை, அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடன்னா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி என்ன செஞ்சுருக்குமா, திடன்னா தைரியமாக பயப்படாது. மனசு டக்கு டக்கு டக்குன்னு பயப்படுதுன்னா நம்முடைய மனதை நாம் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு இன்னும் பலப்படுத்தணும். பிரைஸ்லா. நம்முடைய இருதயம் எதுக்குனாலும் பயப்படுது அப்படின்னா நம்மளுடைய வேத வசனம் நம்முடைய மனசில் என்னது இல்லை என்று அர்த்தம். அப்போ வேத வசனத்தை நம்ம மனதில் வைக்க 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 வேத வசனம் சொல்லுது, அவன் துர்ச்செய்தி கேட்கிறான், அவன் இருதயம் பயப்படாது, அவன் பலங்கொண்டு திட மனதாக இருப்பான், அவன் திகிலுக்கு தூரமாவான், பயமில்லாதிருப்பான், கொடுமை அவனை அணுகுவது இல்லை. பிரேஸ்லா. கொடுமை அவனை அணுகுவது இல்லை. பாருங்கள், அவன் இருதயம் உறுதியாக இருக்கும், அவன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். அவன் இருதயம் உறுதியாக இருக்கான். இங்கே அது மாத்திரம் இல்லை, இவனுடைய மனது எப்படிப்பட்ட மனதாக நமக்கு இருக்க வேண்டும் என்றால் அடுத்த வசனம் சொல்லுது, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். ஏன்னா அங்கே ஒரு அபிஷேகத்தின் ஓவர்ஃப்ளோவை பார்த்தோம், இங்கே ஒரு மனதின் ஓவர்ஃப்ளோன்னா அள்ளி கொடுக்குற மனசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அள்ளி வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். பாருங்க. ஹல்லேலூயா. அள்ளி கொடுக்கிற ஒரு மனசு, பிசினித்தனம் உள்ள மனது அல்ல, அள்ளி கொடுக்கிற மனது. பிரேஸ்லா. அப்போது அப்படியாக கர்த்தர் என்ன செய்கிறாரு, மனதை என்ன செய்கிறாரு, ஆஸ்வதிக்கிறார். இந்த சங்கீதம் 112 நம்ம ஒன்று எடுத்துக்கணும், நம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்பி வழிகிற மனது, தைரியத்தினால் நிரம்பி வழிகிற மனது. அது மாத்திரம் நம்முடைய சந்ததியை குறித்து ஆசீர்வாதமும் செம்மையுமா இருப்பார்கள், அவருடைய என் சந்ததி பலத்திருக்கும். பிரேஸ்லா.
நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், இது இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னும் சங்கீதம் 23 நம்முடைய மனதுடைய நிலையை நம்ம அங்கே பார்க்க போகிறோம். சங்கீதம் 23 நமக்கு தெரிந்த ஒரு சங்கீதம் பாருங்கள். அதில் நம்முடைய மனசு எப்படிலாம் இருக்குது, நம்முடைய மனதை அங்கே எப்படி நாம் கண்ட்ரோல் பண்ணுவது, வேத வசனத்தை கொண்டு நம்முடைய மனதை கண்ட்ரோல் பண்ண முடியும். பாருங்கள், இங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. மனசை நல்லா புரிஞ்சுக்குங்க. கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு தேவையானது ஒன்றுமில்லை, என் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். நம்மளோட மனதை எப்படி கொண்டு வரணும் தெரியுமா? கர்த்தர் என் மேய்ப்பர். ப்ரெசண்டில் போன வாரம் தியானித்த மாதிரி தான். கர்த்தர் என் மேய்ப்பர், எல்லா தேவையும் அவர் சந்திப்பார். நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா மனதை நீங்கள் இப்படி கொண்டு வரணுமா? பாருங்கள், அங்கே என்ன போட்டிருப்பாங்க, அவர் என்னை, ஏற்கனவே நான் வாசித்தேன், என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டில் என்னை கொண்டு போய். அப்போ உங்கள் மனசு அவர் மேலே பாரத்தை வச்சிடணும். ஹல்லேலூயா. அவர் என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, கர்த்தருடைய ஊழியத்தை அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை அவர் நடத்துவார், உங்கள் வேலையை அவர் நடத்துவார். உங்கள் மனதை கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று நீங்கள் நிகழ்காலத்திலே உங்கள் மனதை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் திருப்பிக் கொள்ளுங்கள். பிரைஸ்லாம். மூணாவது பாங்க, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதி பாதையில் பாங்க, என்னை எனக்கு அப்படின்னு வந்துட்டு இருக்கும். பிரைஸ்லாம். அப்போது நம்ம மனதை எப்படி பண்ணால், என் ஆத்துமாவை, என் மனசை, ஒருவேளை என் மனசில் கவலை வந்துருச்சுன்னா, வேதனை வந்துருச்சுன்னா, கலக்கம் வந்துருச்சுன்னா, அவர் என்னை தேற்றுவார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். அவர் என்னை தேற்றுவார், என்னை மகிழ பண்ணுவார், என்னை புல்லுள்ள இடங்களில் என்னை ஆண்டவர் கொண்டு போவார். இன்றைக்கு அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் கலங்குவது இல்லை. ஹல்லேலூயா. அவரே என் பாதையை செம்மையாய் நடத்துகிற தேவன். பிரைஸ் லார்ட். பாருங்கள், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவீர் என்னோட கூட இருக்கின்றீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்று. நீ என் கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எப்படிப்பட்ட மனசு பாருங்க. தாவீது சொல்கிறான், என் கூட நீ இருக்கிறீர். சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், சூழ்நிலைகள் இருளாக இருக்கலாம், சூழ்நிலைகள் எல்லாம் தோல்வியாக தெரியலாம், ஆனால் தேவீர் நீ என்னோட கூட இருக்கிறீர், கோலும் தடியை என்ன செய்யும், தேற்றும் ஆண்டவரே. மனதை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உயிர்ப்பிக்க வேண்டும். பாருங்கள், 5வது வசனம், என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதம் 133 பார்த்தோம், அன்பினால் நிரம்பி வழிகிற பாத்திரம். பிரேஸ்லாம். சங்கீதம் 112 பார்த்தோம், ஆசீர்வாதத்தினால் நிரம்பி வழிகிற பாத்திரம். ஹல்லேலூயா. இங்கே அபிஷேகத்தினால நிரம்பி வழிகிற பாத்திரம். ஹல்லேலூயா. அப்போ அன்பினால் நம்ம நிரப்பப்பட்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்துடும். பாருங்க, ஆசீர்வாதம் மட்டும் இல்லைங்க, வாழ்நாளெல்லாம் நமக்கு நன்மையும் கிருபையும் தொடரும். பிரைஸ்லா. வாழ்நாளெல்லாம் நன்மை கிருபை தொடரும். நம் சத்துருக்கு முன்பாக அவர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிற பாத்திரம். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரம் என்றால், அன்பினால் நிரப்பப்பட்ட பாத்திரம், ஐஸ்வர்யத்தினாலும் ஆசீர்வாதத்தில் நிரப்பப்பட்ட பாத்திரம். மூன்றாவது, உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும், ஓவர்ஃப்ளோ. ஹல்லேலூயா. உங்கள் மனதில் இதை நிறுத்தி கொள்ளுங்கள். இந்த பைபிள் ஸ்டடியில் உங்கள் மனதை இதில் நிறுத்தணும். ஆண்டவரே, என்னோடய மனசை அன்பினால் காத்துக்கொள்வேன். என் மனதை அன்பினால் காத்துக்கொள்ளும் போது என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் அந்த நன்மையும் அந்த ஐஸ்வர்யத்தையும் இந்த ஆசீர்வாதத்தை நான் காண்பேன். அது மாத்திரம் இல்லை, என் சந்ததி பலத்து இருக்கும். ஆண்டவரே, நான் அன்பினால் என் மனதை காத்துக்கொள்ளும் போது ஒவ்வொரு நாளும் நீ என் மேய்ப்பராக இருக்கிறேன்,
நீரே என்னை நடத்துவீர், நீரே என் தேவைகளை எல்லாம் சந்திப்பீர், என் ஒரு நன்மை குறைவுபடாதபடி என்னை நீ நடத்தி கொண்டு போகிற தேவன். என் பாத்திரம் நிரம்பி வழிவது மாத்திரமல்ல, அது ஓவர்ஃப்ளோவாய் உண்டாகும். அப்போ நம்முடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்படுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நிரம்பி வழிகிறவராக இருக்கின்றீர்கள். கொலோசியரில் சொல்லப்பட்டிருக்கிறது, துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவராக இருக்கின்றீர்கள். என் பாத்திரம் அப்படி தான் ஆண்டவர் இருக்குது. உங்கள் அபிஷேகத்தால் நிரம்பி இருக்கிறேன், உங்கள் மகிழ்ச்சியால் நிரம்பி இருக்கிறேன், சந்தோஷத்தால் நிரம்பி இருக்கிறேன், சமாதானத்தால் நிரம்பி இருக்கிறேன், ஐஸ்வர்யத்தால் நிரம்பி இருக்கிறேன், சுகத்தினால் நிரம்பி இருக்கிறேன். கடைசி தாவீது சொல்கிறான், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் இருப்பேன். ஹல்லேலூயா. அன்பினால் நிரப்பப்பட்ட பாத்திரத்தை ஐஸ்வர்யத்தினாலும் ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறார். அந்த பாத்திரத்தை நிரம்பி வழிகிற ஓவர்ஃப்ளோ பாத்திரமாய் மாற்றுகிறார். இந்த 3 சங்கீதங்களை நீங்கள் தொடர்ச்சியாக தியானித்து பாருங்கள். சங்கீதம் 133, சங்கீதம் 112, சங்கீதம் 23 ஒவ்வொரு நாளும் இப்படி தியானித்து, ஆண்டவரே நீர் இப்படியே நடத்துவீர். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட இந்த வேத வசனத்தின்படியாகவே நீர் என்னை நடத்த வல்லவர். ஆண்டவரே எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுமா, எழுந்து நின்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா, க்ளோரி டு ஜீசஸ். ஆண்டவரே நன்றி 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 அப்பா. எங்களை நீர் ஆஸ்வதிக்கிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை நிரம்பி வழிகிற தேவன், எங்களை நிரப்புகிற தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்போ அன்பினால் எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, எங்களுடைய சந்ததியிலே மேலே ஆசீர்வாதத்தால் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான் என்று ஆண்டவரே நன்மையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிவதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய பாத்திரம் சங்கீதம் 23 படியாக ஆண்டவர் நிரம்பி வழிகிற பாத்திரமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய அன்புக்காக நன்றி 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 அப்பா. இயேசுவின் நாமத்தினாலப்பா எங்கள் மனதை அன்பினால் நிரப்புனதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களுடைய மனதில் ஆசீர்வாதத்தினால் நன்மையினால் நிரப்புனதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென். ஒரு பாடலை பாடும்போது